ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னா. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்சோட 17th டே. ஸோ நான் இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட தோழி வந்து ஒரு 2 பேர் வந்து என்னோட வெயிட்டை வந்து செக் பண்ணி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த நான் 30 days கழித்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெயிட்டை செக் பண்ணி உங்களுக்கு நான் எல்லாருக்கும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க கேட்டதுனால அவங்களுக்காக என்னோட இன்னைய வெயிட்டை வந்து செக் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 17th டே. என்னோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 62.2 kg இருக்கேன். சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 66 kg இருந்தது. ஆல்மோஸ்ட் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 4 kg வந்து 17 days ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னோட டயட்டால் மட்டும்தான் நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலரான டைம் கிடைக்காது. ஏன்னா வந்து நான் ஷிஃப்ட் பேசிஸில் வந்து நான் வேலைக்கு போவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பேபியும் நான் பார்த்துக்கணும் அப்படின்றனால எனக்கு வந்து ஒரு ரெகுலரான டைம் வந்து டெய்லியும் கிடைக்காது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. பட் டயட் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸசைஸ் ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது இன்னுமே கூட உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். என்னோட லஞ்சுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ், தென் வெள்ளரிக்கீரை போட்ட சாம்பார், அடுத்தது புடலங்காய் கூட்டு, தென் எப்போதும் போல் முட்டையோட ஒயிட்ஸ் மட்டும் 2 முட்டையோட ஒயிட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோட லஞ்ச். எனக்கு என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ½ பப்பாயா எடுத்திருக்கேன். நான் என்னோடய டின்னருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 slice வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சோயா சங்க், கருப்பு கொண்டக்கடலை, இது ரெண்டுத்தையும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வானலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சோயா சங்க், இந்த கொண்டக்கடலை அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தென் தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க் எல்லாம் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு மசாலா சுண்டல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவ் பஜ்ஜி மாதிரி நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா 2 ப்ரெட்டுக்கு நடுவில் வந்து இந்த சுண்டலை வந்து ஃபில் பண்ணி சாண்ட்விச் மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நாளைய வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.